எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா MBBS பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ அதுதான் ஹார்ட் ஆஃப் த டாக். ஸோ MBBS நீங்கள் நிறையா மார்க் எடுத்திங்கன்னா இந்தியாவிலே ஏதோ ஒரு காலேஜில் கவர்மெண்ட் காலேஜோ இல்லை பணக்காரங்களாக இருந்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜோ மேனேஜ்மெண்ட்டோ இதிலே போயிடுவீங்க. ஆனால் இது மட்டுமே தான் வழியா? இதை தாண்டி நமக்கு வேறு எந்த வழி இல்லையா? இல்லை நம்ம பையனை மறுபடியும் நீட் கோச்சிங்க்கு அனுப்பணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது சில ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ அது அடுத்த விஷயம். பட் இது மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது. ரொம்ப எக்கனாமிக்கலாக குறைந்த செலவில் நம்ம MBBS பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் எல்லோரும் MBBS அப்படிங்கிறாங்க? ஒரு பையன் LKG UKGயில் சேர்றப்பயே என்ன ஆகணும்னா என் பையனை டாக்டராகவோ அடுத்து இன்ஜினியராகவோ சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சொல்கிறது டாக்டர். நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க. ஏன் எல்லோரும் டாக்டர் அப்படிங்கிறாங்க? ஏன் அதில் அதிக சம்பளமா அப்படின்னா அது இப்படி கிடையாது. ஏன்னா இப்போ IT ஃபீல்டில் டாக்டரோட டபுள் டைம் வாங்குறவங்களாம் இருக்காங்க சம்பளம். ஸோ அப்போ சம்பளம் தான் அப்படிங்கிற பணம் தான் அப்படிங்கிற குறிக்கோள் கிடையவே கிடையாது. அப்போ எதுக்கு எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் அப்படின்னா அவர் ஒரு கடவுளுக்கு இணையானவர் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் எல்லார் மனதிலையும் இருக்குது. இது நம்ம புத்தியில் ஏற்கனவே ஏற்றப்பட்டிருக்குது. அது உண்மையும் கூட. ஸோ அப்போ எல்லாருமே நினைக்கிறான் நம்ம பிள்ளை டாக்டர் ஆனால் ஒரு கௌரவமாக இருப்பான், சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு காரணம். அடுத்த காரணம், மெடிக்கல்ங்கிறது ஒரு ப்ரொஃபஷன். இப்போ ஒருத்தர் படிச்சுட்டு இன்ஜினியர் ஆகிறோன்னு வச்சுக்கலாம். இன்ஜினியர் ஆகிறோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறாரு, இன்ஜினியரை ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு, இல்லை ஒருத்தர் போய் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுங்க. அவர் 58-60 வயசுக்கு அப்புறம் அவர் ரிட்டையர்ட், அவ்வளோதான். அவர் எந்த சம்பாதிப்புங்கிறது அவர் கிடையாது. ஆனால் இதே டாக்டர் அவர் பேனா பிடிச்சி எழுதுகிற வரைக்கும், பேனா பிடிச்சி எழுதுகிற தெம்பு இருக்கிற வரைக்கும் அவர் இந்த சமூகத்துக்கு எதுவும் செய்ய முடியும். அவர் தனக்கு தேவையானதை சம்பாதித்து கொள்ளவும் முடியும். ஸோ இது ஒரு காரணம். ஸோ இந்த இந்த ரெண்டு காரணம் தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஃபஸ்ட்டு கௌரவம், அந்தஸ்து. அடுத்தது நம்ம இதில் நிரந்தரமாக அது ஒரு கைத்தொழில் மாதிரி அதை சம்பாதிச்சிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு காரணம் தான் எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறாங்க. சரி, ஏன் இந்த எண்ணம் வெளிநாட்டில் இல்லை அப்படின்னா, ஆனால் இந்த வெளிநாட்டில் இந்த டாக்டர் படிப்புங்கிறது மற்ற படிப்பு மாதிரி இது ஒரு படிப்பு, அவ்வளோதான். இன்ஜினியரிங்கு, லா, அக்கௌண்ட்ஸு மாரி இது ஒரு படிப்பு, அவ்வளோதான். வெளிநாட்டில் மருத்துவ தொழிலில் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது. ஒரு பையன் +2க்கு அப்புறமா அவனோட சாய்ஸு டாக்டர் ஆகிறதா, இன்ஜினியர் ஆகிறதா, இல்லை லா படிக்கிறதா, இல்லை அக்கௌண்ட் சைடில் போகிறதா. அவனுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எல்லா வாய்ப்புகளும் ஓப்பனில் இருக்குது. அங்கே பெரிய காம்படிஷன் கிடையாது. ஸோ எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது அந்த மாணவனோட முடிவு. ஆனால் இந்தியாவில் மாணவனோட கையில் என்ன இருக்குன்னா படிக்கிறது மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் எங்கே போகணுங்கிறது அவங்க பெற்றோரோட பொருளாதாரத்தை பொறுத்தது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வசதியானவங்க எங்கே வேணாலும் போயிடுவாங்க. இல்லை நீங்கள் நீட்டை 3 தடவை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி லட்சக்கணக்கில் கொடுத்து கூட போக முடியும். ஆனால் இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. அதாவது வெளிநாட்டில் போய் நம்ம MBBS படிக்கலாம். எந்தெந்த கண்ட்ரீஸில் MBBS படித்தா நமக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உலகத்தில் எந்த கண்ட்ரியில் வேணால் நீங்கள் MBBS படிக்கலாம். ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான நாடுகளோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அந்த கண்ட்ரீஸில் போய் நீங்கள் படிக்கலாம். அந்த கண்ட்ரீஸ்லேயும் நீங்கள் எல்லா காலேஜ்லேயும் போய் யூனிவர்சிட்டிலையும் போய் படிக்க முடியாது. அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரி, இந்த கண்ட்ரிலையா ஒரு 10 காலேஜ், இந்த கண்ட்ரியா இதில் ஒரு 5 காலேஜ், இப்படி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த லிஸ்ட்டில் உள்ள காலேஜஸில் போய் நீங்கள் படிக்கலாம். அப்போ இதுக்கெல்லாம் செலவு அதிகமாகுமே, இங்கேயே இவ்வளோ செலவு, இப்போ வெளிநாட்டில் என்ன அதிகம் செலவாகுமே நீங்கள் நினைக்கலாம். கிடையவே கிடையாது. அங்கே செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு நீங்கள் சைனாலாம் போனீங்கன்னா ஒரு 20-25 லட்சத்துக்குள்ளே நீங்கள் MBBSஸே முடிச்சுட்டு வந்துடலாம். 5 வருஷம் முடிச்சுட்டே வந்துடலாம். அந்த எந்தெந்த கண்ட்ரீஸில் நம்ம போய் படிக்கலாம், எந்தெந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவில் உண்மையிலே நம்ம இவ்வளோ பேர் போட்டி போகிறோமா, அந்த இந்தியாவில் டாக்டருக்கு இவ்வளோ தேவை இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன வரையறைச்சிருக்குன்னா 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் தேவை அப்படிங்கிறது. அதுதான் பேசிக் ஸ்டாண்டர்ட். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ சராசரியாக ஒரு 1500 பேருக்கு தான் ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு டாக்டரோட தேவை இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது.
ஸோ அப்போ அதனால் அதுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது, சப்ளை கம்மி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிக்கலாம். அதுக்காக தான் நான் அந்த வீடியோவில் வேறு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு முன்னாடி ஹூ ஆல் ஆர் எலிஜிபிள் டு டூ MBBS அந்த கேள்வி வரும் இல்லையா. என் பையன் சுமாராக தான் படிக்கிறான், என் பொண்ணு சுமாராக தான் படிக்குது, நான் MBBS படிக்க முடியுமா அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. கட் ஆஃப் வந்து இவ்வளோ இருக்கணும், அப்போ தான் படிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையே என்ன தெரியுங்களா, எபோவ் 55%, அது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் வந்து நீங்கள் எபோவ் 55% இருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு டூ MBBS. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வரையறுத்திருக்காங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மாணவன் 55% மேலே எடுத்திருந்தாவே அவனுக்கு MBBSல சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் புரியும், அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து 99.9 எடுக்கணும்னு தேவையில்லை, இவ்வளோ மினிமம் இதுக்கு மேலே வந்தாவே போதும், நீங்கள் MBBS பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அடுத்தது எந்தெந்த கண்ட்ரீஸில் போய் நம்ம MBBS பண்ணலாம். நிறைய கண்ட்ரிஸ் இருக்குங்க. சைனா, ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், UK, USA, ஆஸ்திரேலியா, இப்படி எந்த கண்ட்ரியில் வேணாலும், அர்மேனியா, ஜார்ஜியா, பெலாரஸ், இப்படி பல கண்ட்ரிஸ் இருக்குது. இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் போய் பண்ணலாம். அப்படின்னா இந்த காலேஜில், இந்த கண்ட்ரியில் போய் நான் ஏதோ ஒரு காலேஜில் போய் சேர்ந்து படிக்கலாமா MBBS அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது கூடாது. கேன் ஐ டூ MBBS இன் எனி மெடிக்கல் காலேஜ் இன் அப்ராட்? அது கிடையாது. நீங்கள் வந்து நம்ம மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அது அப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்தந்த கண்ட்ரிஸு. அந்த கண்ட்ரியில் என்னென்ன காலேஜ், இந்தந்த காலேஜில் மட்டும் தான் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு இருக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான காலேஜ் வந்து அப்ரூவ் ஆன ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து சைனா, அப்புறம் ரஷ்யா, இப்படி ஒவ்வொரு கண்ட்ரி இருக்குது. நீங்கள் இந்த MCA வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்லாம் இருக்கும். சரி, நான் போய் MBBS சேர்ந்துடுறேன். சேர்ந்ததுக்கப்புறமா நான் என்ன செய்யணும், அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, இங்கே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி பண்ண முடியாது. நீங்கள் அங்கே படித்து வெளிநாட்டில், இந்தியாவை தவிர நீங்கள் மற்ற எந்த கண்ட்ரியில் போய் படித்தாலும் MBBS முடிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் இங்கே ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடக்கும். நம்ம மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு டெஸ்ட் வைக்குது. அதில் நீங்கள் பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. லைஃப் லாங் ஒரு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் ஒரு தடவை மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுதணும். லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூ ஆர் MBBS, யூ கேன் டூ ப்ராக்டிஸ் இன் இந்தியா. இது ஏங்க இப்படி ஒரு எக்ஸாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்தியாவில் மட்டும்தான் இப்படி வச்சுருக்காங்களா அப்படின்னா கிடையாது. இது உலகம் முழுதும் இதுதான். உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் ஒருத்தர் MBBS பண்ணுறான்னு வச்சுக்கலாம், அவர் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதே வந்து நான் ஸ்ரீலங்காவில் போய் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை அமெரிக்காவில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அவர் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா MBBSங்கிறது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறனால WHO வந்து இந்த ரெகுலேஷன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த கண்ட்ரியில் படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ரஷ்யாவில் படிக்கணும்னு வச்சுங்களேன், படித்து முடிச்சுட்டேன், எனக்கு இந்தியாவுக்கு வரவே விருப்பமே இல்லை, நான் ரஷ்யாவில் தங்கணும்னு நினைக்கிறேன், நான் ரஷ்யாவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் நான் ரஷ்யாவில் படிச்சுட்டு இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்தியாவில் அந்த மெடிக்கல் கவுன்சில் நடத்துகிற எக்ஸாமை அப்பியர் பண்ணணும். இது வந்து வருஷத்துக்கு 2 தடவை நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் 5 வருஷம் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதை தான் வந்து சுருக்கி கேட்பாங்க. எல்லாம் அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது, ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நம்ம மூலமாக போன ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் வந்து இந்த எக்ஸாமை ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ இந்தியாவில் ஒருத்தர் MBBS முடிச்சிருக்காரு, அவர் வந்து அமெரிக்காவில் போய் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அங்கே ஒரு மெடிக்கல் கவுன்சில் இருக்கும், அது ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண இருக்குது. அதில் பாஸ் பண்ணால் தான் அவர் அமெரிக்காவில் இஸ் அலோவ் டு டூ ப்ராக்டிஸ், MBBS ப்ராக்டிஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் புரியும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து சிகிச்சையில் இருந்தப்போ என்ன பண்ணாங்க, யூகேலேருந்து பீலேன்னு ஒரு டாக்டர் வந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, அஃபிஷியலாக இந்த அவர் கையெழுத்து போட்டு இந்த மருந்தை கொடுங்க, இந்த ஊசியை போடுங்க இவங்களுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் என்ன பண்ணலாம்னா, இங்கே உள்ள மருத்துவ குழுக்கு ஆலோசனை சொல்லலாம், இவங்களுக்கு இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணி பாருங்க சரியாயிடும். அப்போ அவரோட ஆலோசனைப்படி இவங்க தான் பண்ணி, இங்கே உள்ள டாக்டர்ஸ் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க சைன் பண்ணி தான் அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும். ஸோ அதனால் எந்த கண்ட்ரியில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் நீங்கள் MBBS ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதை விட்டு வேறு கண்ட்ரிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த கண்ட்ரியோட எக்ஸாமை பாஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் உங்களுக்கு புரிஞ்சுதா? இவ்வளோ தாங்க. அப்போ நான் வந்து MBBS முடிச்சுட்டு MD அங்கேயே பண்ணிடலாமா இந்த கண்ட்ரியில் அப்படின்னா, MDக்கு வந்து ஒரு 5 கண்ட்ரி மட்டும் தான் இந்தியா வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு. UK, USA, ஆஸ்திரேலியா, கனடா அண்டு நியூசிலாந்து, இந்த 5 கண்ட்ரியில் மட்டும்தான் MD அலௌடு.
MBBS வேணாலும் பண்ணலாம். MD வந்து இந்த 5 கண்ட்ரியில் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இல்லைங்களா ரஷ்யாலாம் MD கொடுக்குறாங்க, பிலிப்பைன்ஸில் MD கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி கண்ட்ரியில் கொடுக்குற MDயும் நம்ம கண்ட்ரியில் கொடுக்குற MBBSும் ஒன்று தான். UG தான் அது, அண்டர் கிராஜுவேட். நம்மளோட MDயும் அவங்க அதுக்கப்புறம் MSன்னு ஒன்று பண்ணுவாங்க, அதுவும் ரெண்டும் ஈக்குவல். புரிஞ்சுதுங்களா? நம்ம இப்போ சைனா வந்து நம்மள மாதிரி இந்தியா மாதிரி MBBS கொடுக்கும், ஸ்ரீலங்கா MBBS கொடுக்கும், பாகிஸ்தான் MBBS கொடுக்கும், பங்களாதேஷ் MBBS கொடுக்கும். ஆனால் சில கண்ட்ரி லைக் ரஷ்யா, ஜார்ஜியா, பெலாரஸ் இது மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து MD தான் கொடுப்பாங்க. அவங்க MBBSங்கிற அந்த டிகிரி பேர் கிடையாது. ஆனால் அவங்க கொடுக்குற MD வந்து என்னது, நம்ம MBBSக்கு ஈக்குவல் தான். ஸோ அது வந்து நம்ம மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிற தவிர நினச்சிடக்கூடாது. இப்போ பல கண்ட்ரிஸ் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதனோட நிறைய குறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது செக்யூரிட்டி. பையனோடையோ பொண்ணோடையோ செக்யூரிட்டி எப்படி இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி, டியூரேஷன் எப்படி, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு அந்த யூனிவர்சிட்டி MCA அப்ரூவ்டான்னு பார்க்கணும். அடுத்தது இந்த இதெல்லாம் பார்க்கணும், அதுதான் முக்கியம். இப்போ இந்த எல்லா கண்ட்ரிஸுக்கும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறோம். ஆனால் கம்பேரிட்டிவாகவும் நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து டிசைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சைனா வந்து மற்ற கண்ட்ரிஸை விட ஸ்லைட்லி அட்வான்டேஜ். என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்தியாவில் வந்து நமக்கு MBBS வந்து 5.5 + 1, அதாவது 5.5 வருஷம் MBBS, 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் ப்ராக்டிஸ் பண்ணும். அதே தான் சைனாவிலையும் 5 இயர்ஸ் வந்து MBBS, 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அது நீங்கள் சைனாவிலையும் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே வந்து இந்தியாவிலையும் பண்ணிக்கலாம் அந்த இன்டர்ன்ஷிப்புங்கிறத. ரெண்டாவது, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இந்தியா மாதிரி தான். நம்ம டெல்லியில் என்ன கிளைமேட்டோ கிட்டத்தட்ட அதே கிளைமேட் தான் சைனாவில் இருக்கும். அடுத்து மிக முக்கியமானது, எல்லா காலேஜஸ்லேயும் ஹாஸ்டல் வந்து வித்தின் காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே இருக்கும். சைனாவில் மட்டும்தான் அது, மற்ற எந்த கண்ட்ரிலையும் அது கிடையாது. ஸோ அப்போ வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து உங்களோட பையன் வந்து காலேஜ் கண்ட்ரோல்லே இருப்பாப்பில் 24 ஹவர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சில அட்வான்டேஜஸ். இதே ரஷ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யாவோ ஜார்ஜியா மற்ற எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் 7 இயர்ஸ், 6 வருஷம் MBBS, 1 இயர் இன்டர்ன்ஷிப். ஸோ 1 வருஷம் கூட. அங்கே ஃபீஸ் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் மாறும். சைனாவில் ஒன்று இருக்கும், ரஷ்யாவில் வந்து கம்மியாக கூட இருக்கும், ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். சைனாவோட ரஷ்யாவில் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து மைனஸ்லேயே தான் இருக்கும் எப்போதும். இப்படி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சைனாவை சூஸ் பண்ணுங்கிறதுக்கு நான் சொல்லலை. எல்லா கண்ட்ரிலையும் நீங்கள் என்னென்ன செக் பண்ணணும், என்னென்ன ஃபஸ்ட்டு நான் மறுபடியும் சொல்லிடுறேன், அந்த யூனிவர்சிட்டி MCA அப்ரூவ்டான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான். அடுத்தது, வாட் அபவுட் செக்யூரிட்டி ஆஃப் அவர் சன் ஆர் டாட்டர். ரெண்டாவது, how much is the duration of education, 6 இயர்ஸா 7 இயர்ஸா. அப்புறம் ட்ராவல், நீங்கள் ரொம்ப தூரம் போனீங்கன்னா என்ன ஆகும், ஃப்ளைட் டிக்கெட் வந்து காஸ்ட்லி. ஸோ இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஃபுட்டு எப்படி கிடைக்கும் என்னங்கிறதெல்லாம் பார்த்துங்க. இது வந்து நீங்கள் எந்த ஏஜென்ட் மூலமாக போகிறீங்களோ நீங்கள் அவங்கள்ட்ட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதில் முடிவெடுங்க. ஓகேங்களா? இப்போ சில யூனிவர்சிட்டிஸ், ஒவ்வொரு கண்ட்ரியில் என்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ அந்த யூனிவர்சிட்டிஸை என்னென்னங்கிறத பார்ப்போம். சைனாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இந்த லிஸ்ட்டில் உள்ளது. அடுத்தது ரஷ்யாவில் நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. பட் நான் இங்கே வந்து ஒரு ஜஸ்ட்டு முக்கியமான ஒரு 5 யூனிவர்சிட்டிஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன். பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், மலேசியா, அப்புறம் பெலாரஸ், இப்படி எல்லா கண்ட்ரிலையும் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இதை தவிர்த்து நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச யூனிவர்சிட்டி, நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்ச யூனிவர்சிட்டி. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, MBBSக்கு ஏதோ இங்கேயே இருந்து இங்கே இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம ஏதாச்சும் பையனையோ பொண்ணையோ BDSல போடுவோம், இல்லை ஏதோ மெடிக்கல் சம்மந்தமாக ஏதோ ஒரு கோர்ஸில் சேர்ப்போம், அந்த டாக்டர் ஆசையை கிடைக்காதனால அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்றுத்தில் போடுவோன்னு போடாமல், உங்களுக்கு வசதி வாய்ப்பு ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ராடுக்கு தைரியமாக அனுப்புங்க. நீங்கள் நினைக்கலாம் அப்ராடுக்கு அனுப்புனா அதிக செலவாகுமே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. சைனாவோ ரஷ்யாவோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனால் ஆவரேஜாக வந்து 20 to 25 lakhs
த்ரூஅவுட் அந்த MBBS பீரியட் அவங்க முடிச்சுட்டு வந்துட முடியும். இவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து எல்லா பேங்க்ஸ்லேயுமே அப்ராட் ஸ்டடிக்கு வந்து மேக்ஸிமம் 20 lakhs வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க, எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க. அதுக்கு பேங்க்கை நீங்கள் அப்ரோச் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ், அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆகும். ஸோ மேலும் இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரியணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இல்லை இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சந்தேகங்களை எழுப்புங்க. மீண்டும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து ஏதோ என் மூலமாக நீங்கள் ஸ்டூடெண்ட் அனுப்புங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் யார் மூலமாக வேணாலும் அனுப்புங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன எல்லா பராமீட்டர்ஸு எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்புங்க. அனுப்புனதுக்கப்புறமா ஒரு தப்போ நடந்துச்சுன்னா அதுக்கு யாருமே பொறுப்பேற்ற மாட்டோம், நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். நீங்கள் இந்த தெளிவு பெறணும். MBBSங்கிறது ஒன்றும் பெரிய எட்டாக்கணி அல்ல. நம்ம நினச்சா அதை எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், சுவைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் முழுக்க முழுக்க நான் இந்த வீடியோவை உங்களுக்காக தயாரித்து வெளியிடுறோம். பல சந்தேகங்கள் உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.